வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், வெல்கம் டு கோஸ்ட் ஆஃப் கேமிங். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசான் ஃபர்பன் வெஸ்டோட செகண்ட் எபிசோடில் இருக்கும். நேற்று ஃபஸ்ட் எபிசோட் போஸ்ட் பண்ணியிருந்தேன். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா உலகமே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா உலகத்தினால இயற்கை வளங்களை திருப்பி வர வச்ச கயா, அந்த ஏஐ கயா வந்து பார்த்திங்கன்னா இல்லாதனால நம்ம அலாய் வந்து என்ன பண்ணால் கடைசியாக வந்த டிரான்ஸ்மிஷனோட இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா ஃபார் ஜீனட் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்கிட்ட இந்த மாதிரி எலிசபெத் கயாவோட பேக்கப் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கு. அதை தேடி போகும்போது வாரல் நம்மளை பார்த்துட்டு இந்த மாதிரி நீ பாதியில் ஓடி போயிட்ட, உன்னை தேடி நான் அணைஞ்சிருக்கேன், ஆனால் நான் கூட வருவேன்னு சொல்லி வாரலும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஃபோக்கஸை மாட்டிக்கிட்டு நம்ம கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஃபார் ஜீனத்துன்ற அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்த்து ஃபுல்லாக பார்த்தோம்னா ஃபார் ஜீனத்துன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ் மட்டும் இல்லை, உலகம் அழியா போகுதுன்னு தெரிஞ்சோடனே அந்த நம்ம பூமியிலேருந்து எஸ் ஆகி வேறு கிரகத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி அந்த பிளானை போட்டு எஸ் ஆக பிளான் பண்ணுவீங்க. உடனே நம்ம அலாம் என்ன நினச்சிருப்பான்னா, சரி அப்போ அவங்க கையில் நம்ம எலிசபெத் வந்து கயா கொடுத்துருக்காங்கன்னா அவங்க அந்த கிரகத்தில் போய் இயற்கை வளங்களை வளர்க்கணும் அப்படின்றக்காக தான் கயாவை நம்மளோட எலிசபெத்தே கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி இப்போ கன்டினியூ பண்ணுவோம். வாங்க நம்ம கேமுக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கயா வந்து டேட்டா சென்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டேட்டா சென்டருக்கு போகிறோம். வாங்க போகலாம் டேட்டா சென்டருக்கு. அந்த இடத்துக்கு போகணும். நான் இன்னும் அந்த பழைய ஓல்டு ஒன்ஸ்லாம் பறக்க முடியும் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களால ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண முடியாது அப்படின்ட்டேன். இந்த மாதிரி இதுக்குள்ளலாம் போக முடியும் எனக்கு தெரியாது அப்படின்ட்டேன். நான் என்னென்னமோ பண்ணுவாங்க. அங்கே என்ன இருக்குது அப்படிதான் பகுமானம் பண்ணுவேன். ஓகே, இங்கே லூட்டு கிடச்சிருக்கு, நல்ல விஷயம். அங்கே லூட்டு இருக்குது. பிடிக்க முடியாது, பிடிச்சேன். சூப்பர். இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு ஒரு காலில் நிற்கிறோம்பாங்க. ஓகே, ஆசம். லூட் அடிச்சாச்சு. நீ அவ்வளோதான், வேறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த உடைக்கலாம் நினைக்கிறேன். இந்த ப்ளூ கலர் பார்த்தா உடைக்கலான்ட்டாங்களா? அப்படி தான் இருக்கா. இழுத்துடு. ஆசம் ஆசம். திறந்தாச்சு, வாங்க உள்ளே போகலாம். அவ்வளோ பயமாக என்னங்க அது? எப்போ எப்போ பெருசு யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். என்ன நம்மகிட்ட கேட்குறேன்? எனக்கும் தெரியாதுடா. எனக்கும் தெரியல. ஆனால் அதுதான் கண்டிப்பாக அந்த முன்னாடி கிடந்த ஆசிரமம் பூரா கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தயாராக இருந்துக்க. நான் தயாராக தான் இருக்கேன். அவ்வளோ பெருசாக பார்த்தப்பறம் அசால்ட்டாக இருப்பானாவே. வாங்க போகலாம். என்ன கட்சின்னு ஓடுது. வந்துட்டான் திருப்பி. இன்னும் வித்தியாசமாக இருக்குது. இது நம்ம அப்பா கொண்டு தானா? ஓ, அது வேறையா? அது இன்னும் ஆளுங்களை வர கூப்பிடும் போல. சிக்கிட்டோம்னா நீ லெஃப்டில் இருக்க பார்த்துக்க, நான் ரைட்டில் இருக்க பார்த்துக்கிறேன் அப்படின்றா. ஓ, இவங்க வந்து வாட்சர் மாதிரி போல. இவங்க அதாவது நம்மளை பார்த்துட்டாங்கன்னா ஊரை கூட்டிடுவாங்க, பக்கத்துல இருந்து ஆளுங்க வந்து நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. ஓகே, வாங்க சைலண்டாக போய் போவோம். அது பின்னாடி போய் அதை ஸ்டெல்த் கில் பண்ணோம் அப்படின்றாங்க. ஸ்கேன் பண்ணி அதோட வழியை கண்டுபிடிப்போம். வாங்க. ஏய், இதை ஹோல்டு பண்ணி வைக்கணுமா? ஓகே, பேட்ரோல் பாத். ஓகே, அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கல, அந்த ஆரோ மார்க்கில் மட்டும்தான் அதுங்க நடக்குங்க அந்த மிஷின்ஸ். அதனால் நம்ம அப்படியே பிளான் பண்ணி போய் அடிக்கலாம். கல்லை தூக்கி போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி பின்னாடி போய் சரக்குன்னு குத்துவோம் அப்படின்ட்டா. ஓ, டவுன் டைரக்ஷன் நமக்குன்னா. ஓகே, கல் எடுத்தாச்சு. ஹோல்டு டு த்ரோ த ராக். ஹோல்டு பண்ணும் R2. இந்த வந்துட்டேன். ஐயோ, என்னது ஃபெயில்டா? அதான் மிஷினை கொண்டுட்டேனே. ஓ, ஸ்டெல்த் கில் தான் பண்ணணும் போலங்க. சரி, ரைட் புரிஞ்சு. அதாவது R2 கொடுத்தா நம்ம டவுன் பேர்ஷன் அமுக்கிட்டே R2 அமுக்கணுங்க. நான் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன்னா கல் எடுத்துகிட்டு அவர் R2 அமுக்கிட்டே அவன் ஹெவி அட்டாக்கை போட்டான். அங்கே பார்த்து போடுறதுக்கு அங்கே பார்த்துக்கிட்டே போகிற பைத்தியக்காரா. மிஷினை பார்த்து அங்கே பார்த்துட்டு கல்லை போடலாமா? இப்போ அவன் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சாலே அவன் நகர மாட்டேன்றாங்க பார்த்தீங்களா? இப்போ அவன் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சா பின்னாடி பறக்க முதுகில் ஊற்றிடலாம். அங்கேருந்து வேறு ஸ்கேன் பண்ணுறாங்க அந்த நாய். அவன் திரும்பினா போய் முதுகில் ஊற்றிடலாம். நேரம்
திரும்பிட்டானா? ஓகே, அவன் திரும்பிட்டான். அவன் நம்மளை பார்க்க வாய்ப்பு இல்லை. ரைட்டு போடு. ஆசம் தம்பி, முடிச்சிட்டேன். நீயே அவனை கொண்டான் நினைக்கிறேன். இந்தா அங்கே பறக்குது, தங்கு பறக்குது. சைலண்ட் கில் தான் பண்ணும் போலுங்க. நான் தெரியாமல் சிக்கிட்டோமேனு ஹெவி அட்டாக்கை போட்டு அவனை முடிச்சிட்டேன். பட் இருந்தாலும் அவன் நீ சைலண்ட் கில்லை ப்ராக்டிஸ் பண்ணுன்றேன் கேமு. ஓகே, லூட் அள்ளிக்குவோம். எப்போ எவன் வந்து நம்ம அடிப்பான்னு தெரியாது. எப்போ லூட்லாம் செருப்பு வாங்கணும்னு தெரியாது. நான் லூட் அள்ளிக்குவோம். வாடா தம்பி, இங்கிட்டு போகணும்டா. அவ்வளோதான். இன்னும் மிஷின்ஸ் இருக்கா? ஏ மறுபடியும் முதல்ல இருந்தா இப்போதான் சைலண்ட் கீழே போகிறான்னு கொண்டாங்க. இப்போ என்ன கொள்ள போகிறாங்களோ? பார்க்க போகிறான். முடிச்சுட்டு அப்பா மறுபடியும் இங்கேருந்தே வெயிட் பண்ணுவான். முதல்ல உட்காந்துருக்கணுமா? அவன் எப்போ இங்கே வர? ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கான் சப்பையன். வாட்சர் மாதிரி இருக்கானுங்க. ஆனால் என்ன மண்ணுக்குள்ளே போகிறானுங்க, அதான் எரிச்சல் வருது. ஓகே, அவன் பார்த்து அங்கிட்டு தான் போட்டிருக்கு. அவன் இப்போ நேராக போய் லெஃப்ட் எடுத்து செகண்ட் லெஃப்ட் எடுத்து மட்டும் வரும்போது தான் நம்ம அடிக்க முடியும். அது வேறு ஒன்றும் பண்ண முடியாது, வெயிட் பண்ண முடியாது தான். நம்ம என்ன ஃபர்பிடன் வெஸ்ட்டுக்குள்ளேயே போலே. அப்படி இருக்கும்போது எதுக்கு இங்கேயே நமக்கு புது மிஷினாக வருது? நம்ம பழைய மிஷினாக வரணும். ரெடி ஆக்கியாப்பா, நீ பதறாதப்பா. எப்பா வாரில் வந்து சரியான த்ரோனிங் ஆக்கியாங்க. இவ்வளோ பேசுறானே, அவன் எங்கே இருக்கான் பாப்பா? எங்கே வரேன், எங்கே இருக்கான்? ஏடா எங்கே இருக்க? எங்கே இருக்கானே தெரியல. நம்ம கூட தான் வரானா இல்லை அவன் பாட்டுக்கு பழைய இடத்துல நின்றுட்டு இருக்கான் நம்ம கொண்டு அப்புறம் வருவோம்னு? ஓ, இந்த பக்கத்தான் அவ்வளோதான். ஆசம் அழகாக அழுகுறான் பாருங்க. லூட்டை படிக்கிட்டு அடுத்த ஆளுக்கு போவோம். அடுத்த ஆள் பைத்தியக்காரன் அங்கிட்டே தான் பார்க்குறியான். இப்போ போய் புடனில் அடிச்சிடலாம். அவன் அங்கிட்டு பார்க்கும்போது இதுங்க ஐயோ இறங்கிட்டான். அப்படியே மெடிசன் எடுத்துக்குவோம். கிடைக்கிற டைமில் பூரா லூட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸ்பாட்டன்ஸ். திடீர்னு ஒரு பெரிய பாஸ் இறக்கி விட்டாங்கன்னா நம்ம சண்டை விடும்போது கையில் என்ன சொல்ல ஆரோ இருக்கும், எல்லாம் இருக்கும். பட் மெடிசன் இருக்காதனால செத்து போவோம். ஃபஸ்ட்டு பார்ட்லாம் ரொம்ப கதற விட்டாங்க. ஓகே புடனையை பார்த்து காமிச்சிட்டு இருக்கேன். ஸ்கேனை போடுறான். கண்டிப்பாக அது அனிமேஷன் ஆனால் மாற மாட்டேன். போய் அடிச்சுடுவோம். ஜஸ்ட் மிஸ்ட்டு பூச்சி அங்கே ஒரு தேய்க்கான். மஞ்சள், அதாவது அவங்க கண்ணு ப்ளூவாக இருந்தால் நம்மளை பார்க்கல, மஞ்சளாக இருந்தால் டவுட்டில் இருக்காங்க அர்த்தம், ரெட்டானா பார்த்துட்டாங்க நம்ம குத்த போகிறாங்கன்னு அர்த்தம். வாங்கிக்கோ. ஆசம். அப்படியே அவங்க குத்தம் போதெல்லாம் என் மண்டைக்குள்ள டாயின்னு பாகுக்கு கத்துவான்ல மயிரோ கடமை, அந்த மாதிரி இருக்கு. என்ன ரிசா நியூ லுக் வச்சிருக்க போல அப்படின்றா. எனக்கு டைம்ல உன்னை தேடினதுல மாறின்னு பார்த்தீங்களா? நியூ லுக் நல்லா இருக்குன்றா. உன்னை தேடி வந்தனால எனக்கு வந்து அதை ஷேவ் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்கல அப்படின்னோடனே நான் கொஞ்ச நாள் திருப்பி ஷேவ் பண்ணிடுவேன். திருப்பி டைம் கிடச்சோடனேன்னா நல்லது, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்றா. ரிஸ் வாளுக்கும் நல்லாக்கி நல்லது நடக்குது போலக்கே. என்ன என்னமோ டெட் பாடி கிடக்கு. ஓ, அந்த பிளைட்டில் சிக்கிறவங்க இப்போ செத்துக்கிட்டு இருக்காங்க போல். அந்த அனிமல்ஸ்லாம் செத்து கிடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த கட்சினே ஓடிச்சு பார்த்தீங்க ஃபஸ்ட்டு கட்சினில். ஓகே, என்ன எதுவுமே இல்லாமல் ஓப்பன் ஃப்ரீயாக ஆக்கே. ஆசிரம் வந்து வெடிகுண்டு யூஸ் பண்ணி வெடிச்சு உள்ளே வந்திருக்கானுங்க. அதோட சில மிஷின்ஸும் சிக்கியிருக்குங்க. ஆசம். வெடிமருந்துல ஓ, இந்த கதவு இருந்திருக்கு. ஆனால் மிஷின்ஸ் அதெல்லாம் உடச்சிட்டு உள்ளே வந்திருக்குங்க அப்படின்றா. ஆமாம், இத்தனை மிஷின்ஸு அவங்க கதவை உடச்சோம்லாம் இத்தனை மிஷின்ஸை போட்டு வந்துருக்காங்க பாங்க, மாஸ் பண்ணியிருக்காங்க. இந்தாக்கேன் ஆசம் மிஷின் வைக்கான். மெடிசின் பாட்டுருங்க. ஆசம். அவங்க யூஸ் பண்ண டைம் கிடைக்கிற என்ன நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அந்த ஹெல்த் போர்ஷனை நம்ம கிட்ட யூஸ் பண்ண சொல்கிறோம். ட்ராப்புங்க அதான் பார்த்தா குட்டி பேராஷூட் பலூன் மாதிரி இருக்குல்ல. கிட்ட போனால் வெடிச்சிடுவாங்க, பார்த்து போகணும். மெதுவா. ஆசம். இப்போ அடுத்து மெதுவாக போக்கா வெடிச்சுத்துறாங்க. எஸ், கரெக்டாக சொன்னியா வாரில். இருக்கிற பிரச்சனை இல்லை, நீ அதில் வெடிச்சு செத்துறாத அப்படின்றான். இவ்வளோ இன்னொரு கேம்ப் இருக்கு. இந்த கேம்பில் நம்ம ட்ராப்ஸ் ரெடி பண்ணலாமே அப்படின்றான்.
இருப்பா ட்ராப்ஸ் ரெடி பண்ணுவோம். அந்த வெடி குண்டு ட்ராப்ஸ், பாம் ட்ராப்ஸ். இதுங்க எல்லாத்தையும் நம்ம லூட் அடிச்சுக்கிறேன். ஓகே, முதல்ல ஒரு ட்ராப்பை கிராஃப்ட் பண்ணி விட்டுருவோமா? கீழே பட்டனை ஹோல்டு பண்ணணுமா? இங்கே அதுக்கு மேலே வேறு இருக்கான்னு பார்த்துக்குவோம். இப்படி பார்த்தா வேறு எதுக்கு தெரியல. இதான் அங்கே இவங்க கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம என்னென்ன வேணுதுக்கு மெட்டல் ஷார்ட்ஸு, மிஷினோட மசிலு, பிளாஸ்ட் பேஸ்ட்டு. ஓ இதான் இப்போ கிராஃப்ட் பண்ண தேவைப்படும்ல பார்த்தீங்களா? அதுக்காக தான் மிஷின்ஸ்லாம் அடித்தோம் லூட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நமக்கு நிறைய ஐட்டம் கிடைக்கும். என்ன சொல்ல, அம்பு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அம்பு கிடைக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்பன் கிடைக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மிஷின்ஸோட பார்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதை டக்கு கிராஃப்ட் பண்ணி நம்ம சண்டை விட முடியும். இப்போ ஒரு இடத்துல பாம்பு யூஸ் பண்ணி ஆகணும், அப்போ நமக்கு அது தேவையான மிஷின் பார்ட்லனா ஒன்றுமே பண்ண முடியாது. மேலே போகணும்னு நினைக்கிறேன். தெரியும்ப்பா, இருப்பா வரேன். நல்லா இருக்குல்ல சர்ன்னு அந்த புல் கேஸ்ட் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாலியாக வீணு போகிற மாதிரி இருக்குது. ஓகே, மேலே வந்தாச்சு. ரைட்டு, நீங்க விட மாட்டாங்க உங்களுக்கு. அடுத்தடுத்து மிஷினை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இது யாருங்க? ஸ்க்ரவுஞ்சர். இது நீ பார்த்துருக்கியா? நான் பார்க்கவே இல்லை. இந்த அலாயம் சொல்கிற பார்த்தா நானும் பார்க்கலங்க. ஓ இதுங்க வர. ஓ அவனோட வீக்னஸ் வந்து அந்த இது கரப்ஷன். இது பார்த்துட்டே நினைக்கிறேன். ஆமாம், நல்லா பிளான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? இந்த இது ட்ராப்ஸை வச்சுப்பாரு, இங்கே யூஸ் பண்ணி பாருன்றான். கண்டிப்பாக ட்ராப் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இந்த இடத்துல ஒருத்தனை மட்டும் வச்சு ட்ராப் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதுங்க முதல் இவன் பார்த்துட்டானா பைத்தியக்காரன் வீர வாங்கிடுவேன். 2 பேரும் வந்தாங்கன்னா கொண்டுருவாங்க. இந்த இடத்துல ட்ராப் வச்சு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி மிஷின் ஃபெயில்டுன்னு வந்துடும் நினைக்கிறேன். போன தடவை மாதிரி சைலண்ட் கீல் போடாதனால. வாங்க கிட்டக்க வரேன். ட்ரை பண்ணி பார்த்துருவோம். வாங்க சும்மா சைலண்ட் கீழே போடுவோமா? அங்கிட்டு போயிட்டு இருக்கேன். அவனே வருவான். இந்த வரப்போகிறான். அந்த பக்கம் தான் பார்த்துருக்கேன் தெரிஞ்சு. அவன் பார்த்து தாரமாக காமிக்கிறதுல திரும்பிட்டான். கரெக்டாக அவ்வளோ முடியும். வரான் சாங் கீழே போட்டுருவோம். என்ன நடக்கும்னு பார்த்துருவோம். மிஷின் ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, திருப்பி ஆடுவோம். வாங்கிக்கோ. அவ்வளோதான். இப்போ அவனுக்கு ட்ராப் வச்சு ட்ரை பண்ணி வைப்போம். ட்ராப் இப்போ வாங்கினேன். நீங்கள் ட்ராப் வைக்கிறேன். இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே இப்போ சண்டைக்கு வாடா. இங்கே பாடுறா. என்ன பார்க்கவே மாட்டேன்றியா? இப்போ பாடுறா. பாரு இங்கே பாரு. என்னம்மா நான் கண்ணுக்கு தெரியல உனக்கு? என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். வா சண்டைக்கு வா. போடுமா. அவ்வளோதான், முடிச்சு விடு. அவ்வளோதான், செத்துட்டான். ட்ராப் செம்மையாக்கல. ட்ராப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அடுத்த தடவை ஏதாவது பெரிய மிஷின் வந்து உயிரை வேணா டக்குன்னு ட்ராப்பை வச்சு விட்ருவோம். அதுக்கு மிஷின் மஷினும் பிளாஸ்ட் பேஸ்ட்டும் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதில் வெறும் ஷார்ட்ஸ் தான் தரான். ஷார்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அதில் வெறும் கோல்டு மாதிரி. இப்போ சில பொருள் வாங்கினா நம்ம கோல்டு ப்ளஸ் சில பொருட்கள் சேர்க்கணும்ல, அந்த மாதிரி. கோல்டு மெயினான விஷயம்ன்ற மாதிரி இதில் ஷார்ட்ஸ் மெயினான விஷயம். ஓகே, இப்போ எங்கே போகிறதுக்கு வழியே இல்லையே. ஸ்கேனை போட்டால் காமிக்க முடியாது. ரைட் சைடில் போகணும் காமிக்குது. ஓகே, இந்த ஏறுற மாதிரி பார்த்து எதிரேயும். சூப்பர். ஓ நம்ம பார்த்த மிஷின் வந்து மேலே மூவ் பண்ணிகிட்டு இருக்கு போல. அது மூவ் பண்ணுறதுக்கு இந்த இடம் இடிச்சு வந்துடும் போலக்கே. அது இந்த பக்கம் வராது மட்டும் நம்புவோம். அப்படி தாங்க நம்பி ஆகணும், வேறு வழி இல்லைம்மா. இந்த மிஷின் நகண்டு போகிறதுக்கே மலைக்குள்ளே ஃபுல்லாக அதிர்வாக விழுதுப்பாங்க. ஓகே, என்னங்கடா கயா பேக்கம் சொல்லி ஒரு எபிசோட் முடிச்சு 2ஆவது எபிசோட் வந்துட்டு இந்த எபிசோட்லையா கயா பேக்கம் தூக்கிடுவோம்னு நினைக்கிறேன். ஓ ஒரு பெரிய ஸ்டோம் அங்கே உருவெடுத்துட்டு இருக்கு அப்படின்றான். அது வர வர இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. ஆமா, அந்த ஸ்டாமு, அந்த ரிவர் வந்து அந்த பிளைட்டு, இது எல்லாத்தையும் சரி பண்ண தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்ற ஆளாய். ஓகே, அந்த பெரிய பில்டிங்கை நம்ம தாண்டி போனோம்னா கரெக்டாக போயிடுவோம்னு நினைக்கிறேன் அப்படின்றா. வாங்க போகலாம். தொட ஆசம். அந்த பெரிய பில்டிங் வந்துட்டு நினைக்கிறேன். இந்த பக்கம் பின்னாடி ஏதாவது பார்த்துட்டு போகிறேன்.
You scan it. ஓ Your focus. இதை ஸ்கேன் பண்ணிக்கணுங்க, டேட்டா அதுலேருந்து கிடைக்கும். பட் நான் ரீட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கு நிறையா. That Far Zenith traded with Zero Dawn. ஓ ஃபார் ஜீனத் வந்து அந்த ஜீரோ டானோட என்னென்ன டெக்கை வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா அதில் இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ். நமக்கு அது அவசியம் இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு கேம்லேயே பார்த்துருக்கேன், உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த மாதிரி டேட்டாஸ் கிடக்கும். நம்ம எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாமே தவிர அதை ரீட்லாம் பண்ண மாட்டோம், அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. இப்போ மேலே போகணுன்னா எப்படி இந்த மஞ்சள் ஏறலாமா? மஞ்சளை பார்த்தாலே ஏறலாம்னு நினைக்கிறேன். அன்சாட்டில் அப்படி தான், மஞ்சளை பார்த்தாலே நம்ம தவிரலாம் தைரியமாக. ஓகே மேலே வந்துட்டோமா? ஐயோ 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 தெரியுதுடா, 1,000 years old. இது 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது தானே, அப்போ விழுகாம நடா பண்ணும் அப்படின்ற. அதானே நான் ஏறுறேன், நானே சாகத்திடுறேன், எனக்கு தெரியாத மாதிரி பேசுகிறேன். ஓ ஏதோ மீட்டிங் ரூம்குள்ளே வந்துட்டோம். அடுத்து இருக்க டோர் வந்து லாக்கில் கிடக்கு. ஏதோ ஹாலோ ப்ரொஜெக்ட் இருக்குது, ஏதோ வீடியோ ஓடுதுன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ என்னன்னு பார்த்துருவோம். எனக்கு ஆன்சு யாரா அந்த ஆன்சு? The Zero Dawn terraforming system, the brainchild of Dr. Elizabeth Sobek, empowered by 9 subordinate functions, Gaia, the core of the system, நம்ம செஞ்சாதான் of advanced planetary கயாவை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி தருறானுங்க. and obvious colonization efforts. Operation Phase 1. Establish an asset within Project Zero Dawn. Status complete. Phase 2. The asset will secretly beamcast a complete copy of Gaia and her subordinate functions to this facility's அட data பாவிங்களா, center. If all goes well, Zero Dawn staff will remain completely unaware of அவன் என்ன சொல்கிறாங்க தெரியுதா? risks. Discovery of this operation could result in Zero Dawn withholding the already negotiated Apollo அதாவது database. அவங்க வந்து யாருக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக காப்பி எடுத்துருக்கானுங்க. ஓ இவன் டிராவிஸ் ஸ்டேட், இவன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கரு. இவனை தான் நம்ம எலிசபெத் அவங்களோட ஒரு மிஷனில் மெம்பராக எடுத்துருப்பாங்க, அந்த கயா மிஷனில். வால் ரியாக்ஷனை பார்த்தீங்களா பார்த்த உடனே? Quite unfortunate. என்னடா அலாயும் அந்த பொம்பளையும் ஒரே உமனும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு பார்க்குறியா? Security measures. A complete assessment is attached. This concludes. அதாவது எலிசபெத் வந்து பார்த்தீங்கன்னா கயாவோட பேக்கப் இவங்களுக்கு தரல. ஃபார்ஜீனத்து வந்து எலிசபெத் தெரியாமல் காப்பியை ஆட்டையை போட்டிருக்கானுங்க, கயா காப்பியை ஏஐயை. இந்த சொல்கிறாப்பாங்க, Zenith stole Gaia. எலிசபெத் தரல, ஃபார்ஜீனத் வந்து கயாவை ஆட்டையை போட்டுட்டானுங்க. ஆனால் எதுக்கு அந்த உமன் பார்க்க உடனே மாதிரி இருக்காங்க? We உனக்கு தெரியாது, அவனுக்கு எப்படி புரிய வைப்பாங்க? because we're the exact same. நாங்கள் 2 பேரும் ஏன் ஒரே மாதிரி இருக்கோம்னா நாங்கள் ஜெனட்டிக்கல் ஐடென்டிக்கல் அப்படின்றான். ஆனால் அவங்க ஓல்டு ஒன்ஸில் ஒருத்தவங்க, நீ எப்படி அவங்கள மாதிரி இருக்க முடியும் Because அப்படின்றான். I ஏன்னா நான் பிறக்கலை, என்னை வந்து மிஷின் உருவாக்குச்சு wasn't அப்படின்றா. by a machine. It's why I'm motherless. அதனால தான் என்னை வந்து மதர்லெஸ், அம்மா இல்லாதவன்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்னை சின்ன வயசு குழந்தையாக்கும் போதே அவுட் கேஸ்ட் ஆக்கிட்டாங்க. இல்லை எனக்கு புரியலை, எந்த மாதிரி மிஷின் ஒரு மனுஷனை உருவாக்க முடியும்? It's like a நான் தான் சொன்னேன்ல, ஒரு பேக்கப் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதெல்லாம் அதுக்கும் மேலே. It's called Gaia. அது பேர் கயா, அது ஒரு ஏஐ. She அது பல வருஷங்களாக நம்ம பூமியை அதுதான் பாதுகாத்துக்கிட்டு இயற்கை வளங்களை வளர்த்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஹேடிஸை கொள்றதுனால தன்னை தானே கொண்டுக்குச்சு. அதனால் அதை காப்பாற்றுறதுக்காக என்னை உருவாக்கியிருக்கு. நான் தான் ஒரே ஹோப்பு, என்னோட லாஸ்ட் ஹோப்பு இந்த இடம் தான். இந்த இடத்த தான் ஃபைனலாக அந்த பேக்கப் எனக்கு கிடைக்குதுன்னு போட்டிருக்கோம். அந்த பேக்கப் தான் நம்ம வந்திருக்கோம், அதான் என்னோட ஃபைனல் ஹோப்புன்றா. உங்ககிட்ட கடவுள் பேசுனாங்களே, அந்த கடவுள் இந்த கயா தானா அப்படின்றான். she's not the goddess. ஆனால் அது கடவுள் இல்லை, அது வேற ஒன்று. There isn't கடவுள் ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்றான். உனக்கு எப்படி தெரியும்? இதை பார்த்தா அவங்க வந்து உன்னை ஒரு புனிதமான வேலைக்கு அனுப்புன மாதிரி தெரியுதே அப்படின்றான். and you will too with the focus. இதை நானும் ஈஸியாக கண்டுபிடிச்சேன், நீயும் கொஞ்ச நாள் கண்டுபிடிப்ப. அந்த ஃபோக்கஸோட உதவியால் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்குவ. இப்போதைக்கு இந்த திருடப்பட்ட கயாவோட ஸ்டோலன் காப்பி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா சென்டரில் இருக்குது. நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணால், அதனால் நம்ம முதல் அந்த டேட்டா சென்டருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம் அங்கேருந்து. ஓகே, இப்போ நம்ம டேட்டா சென்டருக்கு கிளம்ப போகிறோம். அப்போ வந்து ஃபார்ஜீனத்துக்கு எலிசபெத் தரலை, இவனுங்களா யாருக்கு தெரியாமல் ஆட்டையை போட்டிருக்கானுங்க. எதரா பார்க்க சொல்கிறேன்? இதான் நான் என்ன பண்ணுச்சுன்னா, ஸ்கில்லு கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கவே இல்லை. இதுவே வந்த நம்ம 2 ரோபோட் பேரும் தெரில, நம்ம கவனிக்கவே இல்லை. நான் வீக்னஸை மட்டும் பார்த்துட்டு போகிறேன். முதல் அதை பார்த்துருவோமா?
இருங்க நான் அதை பார்க்குறேன். எப்படி போகிற மறந்து வச்சு ஒரு டச் பேட் தரணும். வந்துருச்சு. இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லைங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு பார்க்க நோட் புக் போவோம், மிஷின்ஸை பார்ப்போம். மிஷின் யார் அவன்? கலெக்டபிள்ஸு, டேட்டா கேரக்டர்ஸு, டேட்டா பாயிண்ட்ஸு, கேம் ப்ராக்ரஸ்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எல்லாம் இருக்குது. கேரக்டர்ஸுக்கு நம்ம மிஷின் கேட்டலாக பார்த்துட்டு வந்துடுவோம். மிஷின் கேட்டலாக மொதல் மிஷினை விட்டுட்டேன் போலக்கே. ரெண்டாவது பாரோவர். இவன் தான் பார்த்தீங்கன்னா இவனை மாதிரி வந்தவன், வாட்சர் மாதிரி. இவன் டச்சுக்கான் நம்மளை பார்த்துட்டான், நம்ம சண்டை போடுறான்றதை விட ஊரை கூட்டிடுவான். லைட் வெயிட்டு, டம்மி பீஸு எல்லாம் சின்ன பையனாக தான் இருக்கான். இவன்ட்டு என்னென்ன பொருள் கிடைக்கும்? இவனோட டேமேஜ் மெயினான வீக்னஸே ஃபயர். ஆனால் நமக்கே இன்னும் ஃபயர் கிடைக்கல. இவன்ட்டு என்னென்ன லூட்டு கிடைக்கும், என்னென்ன ஐட்டம் கிடைக்கும், இவனோட பெரிய வீக்னஸ் என்ன, எல்லாத்தையும் போட்டுருக்காங்க. ஓகே, அந்த லென்ஸு, கண் லென்ஸ் மெயினான விஷயம் நமக்கு. அப்புறம் இவன்ட்டு அந்த மசில் கிடைக்குங்க, பாம் ரெடி பண்ண யூஸ் ஆகும். ரெண்டாவதாக வரவன் ஸ்க்ராஞ்சர்ன்றவன் யார்? இந்த அப்போ கடைசியாக பாம் வச்சு போட்டோமே, அவன்டையும் மசில் கிடைக்கிது. எல்லாத்தையுமே தெரிஞ்சு அந்த மிஷின் மசில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இவங்க லென்ஸு இது அந்த 17% போட்டிருக்கல, அதெல்லாம் பேட்ரி. அப்புறம் கீழே அந்த வயர்லாம் நம்ம ட்ரிப் கேஸ்டை யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பார்ட்டில். இப்போ ட்ரிப் கேஸ்டே இல்லை, ஃபுல் கேஸ்டை நம்ம கையில் கிடக்கு. ஓகே, இவனோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரோஸ்ட்டு, ஆசிட் டேமேஜாக நான் இன்னும் நெருப்பிக்கே இன்னும் அம்ப பார்க்கலையடா. அவனோட வீக் பாயிண்ட் அந்த பின்னாடி இருக்கிறதும் மேலே இருக்கிறதும். ரைட்டு. ஓகே, இவ்வளோதான் நம்ம மிஷின்ஸ் பார்த்துருக்கோம். கேம் ஆரம்பிச்சு 2வது எபிசோடு வரைக்கும் இந்த 2 தான் பார்த்துருக்கோம். கேரக்டர்ஸ் பார்க்கணும். வார் நம்ம பையன் ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம கூட வந்தவன். அவங்க அம்மா சோனா வந்து வார் சீஃப், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது நம்ம எலிசபெத் ஏஐ உருவாக்கணுங்க. இது அந்த ஏஐ எலிசபெத்தால் உருவாக்கப்பட்டது. இவன் தான் டிராவிஸ் ஸ்டேட். இவன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர். இவனை தான் எலிசபெத் வந்து அவங்க டீமில் ஒரு ஹேக்கர் இருந்தால் தான் நம்மளோட கயா சிஸ்டத்தை யாரும் ஹேக் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுருப்பாங்க. நீ என்ன வேலையை பார்த்தியோ அவன் ஹேக்கை போட்டு விட்டு எடுத்துக்கிட்டாங்க. இது ஹேடிஸு, ஃபஸ்ட்டு பார்ட் வில்லன். கயாவோட சப்ஸ்டிஷனில் ஒருத்தன். கயாவை ஷட் டவுன் பண்ண முடியவே இந்த வேலையை பார்த்துட்டான். அடுத்து டெட்ஃபாரோ, இவன் தான் பைத்தியக்காரன். அந்த பெரிய வார் மிஷின்ஸ் இருந்தது. இது ரோஸ்ட். எனக்கு இப்போ தாங்க யோசனை வருது, ஏன் ரோஸ்ட்டை பற்றி கடைசி வரைக்கும் ரோஸ்ட் எதுக்கு அவுட் கேஸ்டாக இருந்தான்னு தெரியவே இல்லைங்க நம்மளுக்கு. அது கடைசி வரைக்கும் சொல்லாமல் போயிட்டானுங்க. அப்புறம் வந்து சைலன்ஸ் கடைசியாக வந்தவன், அவன் தான் பைத்தியக்காரன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேடிஸை எடுத்துகிட்டு போனேன் ஃபைனல் பார்ட்டில், ஃபஸ்ட்டு பார்ட்டில். வேறு என்ன இருக்குது? டூல்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி பூரா எனக்கு தெரிஞ்சு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சாவி, மோதிரம், செங்கல் இது பூரா பார்த்தீங்கன்னா நம்ம விற்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அது கீழே அந்த சில் வாட்ரு, அந்த மசில்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வெப்பன்ஸ் உருவாக்க யூஸ் பண்ணுவோம். இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாமே அதேமாதிரி தான் இருக்குது. என்ன எக்ஸ்ட்ரா புது ஐட்டம்ஸ் சேர்த்துருக்கான். அந்த மாதிரி அந்த ஸ்பெஷல் கியரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஷ் மட்டும் இருக்குது நம்ம ரெடி பண்ணது கடைசியாக. ஓகே, வேறு இது இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துட்டான். 26, 27, 29 கிட்டத்தட்ட 100 ஸ்கில்க்கு மேலே போல இருக்கேங்க. இதப்போ நான் மாஸ்டர் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சைடு மிஷின் விடாமல் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அதை பூரா நான் அடிக்க முடியும். வேறு என்ன டேட்டா பாயிண்ட்ஸ் வேறு எதுவும் இருக்குது. இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா போகிற இடத்துல பூரா மெசேஜஸ்ஸு, வீடியோஸும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்க்குறது வேஸ்ட்டு. ஒன்றும் பெருசாக கண்டென்ட் இருக்காது, ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது ஏகப்பட்டது கிடைக்கும். சரி, ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி இதோட முடிச்சுக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா 20 நிமிஷம் தாண்டி போகும்போது யாருமே வீடியோ பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட்டு அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபார்ஜினத்துக்கிட்ட பேக்கப் இருக்குது அப்படின்றத கேள்விப்பட்டு ஃபார்ஜினத்துக்கிட்ட தேடி வந்திருப்போம். இப்போ பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம இந்த எபிசோட் என்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபார்ஜினத்துக்கு நம்ம எலிசபெத் அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த கயாவோட பேக்கப்பை கொடுக்கல. அவனுங்களா நமக்கு தெரியாமல் ஹேக் பண்ணி கயாவோட பேக்கப்பை எடுத்து வச்சுக்கிட்டானுங்க, அவங்களுக்கு தேவைப்படுமேனு. ஆனால் அவனுங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வேறு ஸ்பேஸுக்கு போகிற வழியில் ஸ்பேஸு பிடிச்சு இறந்துட்டானுங்க. அது வந்து நம்ம அலாய் தெரிஞ்சிருக்கு, பட் நமக்கு அது எப்படி அலாய் தெரிஞ்சிச்சுன்றதை காமிக்கல. டிரான்ஸ்மிஷனில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி மட்டும் மொட்டையாக அலாய் சொல்லிட்டான். இதுதான் மெயினான கண்டென்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருக்கோம்னா, அதான் ஒரே ஒரு கண்டென்ட் தான். அந்த கயா வந்து நம்ம எலிசபெத் சோப்பை கொடுக்கல, அவனுங்களா ஆட்டையை போட்டு வச்சுட்டானுங்க. அவ்வளோதான் மெயினான கண்டென்ட். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். மீண்டும் நாளை 3ஆம் எபிசோடு சந்திப்போம். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கேமில் கண்டென்ட் பிடிக்கல, ஏதாவது பிடிக்காத விஷயம், ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் பண்ணனா கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் மாற்றிக்க பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்கணும், ஹரிசான் கேம் பிளே இன்னும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் இரவு 9 மணிக்கு செக் பண்ணி பாருங்கள். டெய்லியும் வீடியோ இனிமேல் ராத்திரி 9 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி பிளே ஸ்டேஷன் கேம்ஸ், ஸ்டோரி கேம்ஸ், AAA கேம்ஸோட வீடியோ கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு That is strength.
is the strength to make a stand. Ghost of Gaming.